ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதனால நான் சொல்கிறத நீ கேளு. போன மாதம் நான் நம்பர் வாங்கி கொடுத்தேன்ல, அந்த நம்பரில் போயிட்டு நீ போய் பாரு, ஃபோன் பண்ணி கேட்டுட்டு டோக்கன் போட்டுட்டு நீ போகிறதுக்கு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஏன்க்கா நீயும் 2 வருஷமாக நானும் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போயாச்சு, எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னான். இது கிட்டத்தட்ட அவங்களுக்கே 13 வருஷமாக இல்லை என் குழந்தை. இந்த வருஷம் அவங்க போய் காமிச்சு உடனே ஒரு 6 மாதத்துலேயே ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாயிடுச்சு. அது இப்போ குழந்தையும் பிறக்க போகுது. அதனால நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்பிக்கை இழந்துடாத. 2 வருஷம் தானே ஆகியிருக்கு, மற்றவங்க சொல்கிறாங்கன்ட்டு நீ இது பண்ணாதடி அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொன்னுச்சு. இருந்தாலும் எங்கள் அக்காவால் எதுவும் பேச முடியல. எங்கள் அம்மா கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க மாமியாரை பேச கேட்டு இவ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. அக்கா தங்கச்சிங்களாம் இப்போயே விட்டு கொடுத்து பேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, நாங்கள்லாம் இருக்கிறப்பயே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கொஞ்சம் கவலைப்பட்டாங்க. ஆனால் கவலைப்பட்டு என்ன ஒன்றும் இது பண்ண போகிறது கிடையாது. எதுவுமே கவலைப்படுறோன்னாலும் அதுக்கான டைமிங் நம்மளுக்கு சரியான இதில் இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையும் இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் இனிமேல் எந்த ஒரு இதுக்குமே சரியான ஒரு இதில் நம்மளுக்கு பார்த்து இது பண்ணிக்கிறதுக்கான டைமிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் இது பண்ணிக்கிட்டேன். சரி பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் அதுக்கான இதுங்கிறத நம்மளுக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு நம்ம ஒரு விஷயத்த செய்கிறோம் அப்படின்னா நம்மளால் எதையுமே இப்போ அதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு இது பண்ண முடியாத மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் அதுக்காக சில விஷயங்களையும் கொஞ்சம் மனசு நம்மளுக்கு எதாக இருந்தாலும் சரியான ஒரு இதில் எடுத்துகிட்டு போகிறதுக்கான டைமிங்கிறது நமக்கு வேணும். அதுக்காக நம்ம எதுவும் இது பண்ணிட போகிறது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம செஞ்சு இது பண்ணிக்கிட்டாவே கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அது எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் நம்ம கரெக்டான வேலை நம்மளுக்கு இது பண்ணுறதுக்காக இருக்கட்டும், செய்கிறதுக்காக இருக்கட்டும் பார்ப்போம். எந்த ஒரு இதையுமே நம்ம இது சரி அது சரின்னு சொல்லிட்டு நம்மளால் இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்காக எதையுமே குழப்பத்தோட ஒரு மனநிலையில் நம்மளால் இது பண்ண முடியாதுங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் எனக்கு மனசுக்குள்ளே இருந்துச்சு. சரி பார்த்துக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் என்ன இது பண்ண முடியுதோ அதுக்கான ஒரு டைமிங்கிறது நம்மளுக்கு இருக்கணும். அதை தான் நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கிறது. சரி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன். அதுக்காக என் ஹஸ்பண்ட்கிட்டையும் சொன்னேன், இது மாதிரி அக்கா வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா, சரி அவங்க இவ்வளோது சொல்கிறாங்க, அவங்களுக்காகனாச்சும் நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் லதா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நானா எனக்கு இதில் நம்பிக்கை கிடையாதுங்க, நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, எல்லாரும் சொன்னதையுமே பார்த்தாச்சு அப்படின்னு. அவங்க இவ்வளோ தூரம் சொல்கிறப்ப நாளைக்கு போய் இருந்துட்டுனா ஒரு சந்தோஷம் தானே அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளம்னு யாருமே நமக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இங்கே தான் எல்லாமே சொல்லிடுவாங்களாமே, நம்ம போய் பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரின்ட்டு நானும் ஒன்றும் சொல்லலை. சரி பார்த்துக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு என்ன ஒரு விஷயம் இதாகுதோ அதை நம்ம இது பண்ணிக்கிறதுக்கான ஒரு இதுங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை நம்ம அதுக்கு அடுத்தது வரக்கூடிய விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் இது பண்ணிட்டு போவோம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி சரிங்க, நீங்கள் சொல்கிறீங்க, என்ன தான் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் கரெக்டான இதில் நம்மளுக்கு கிடைக்கிற விஷயத்த நம்மளால் இது பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். அப்படின்னோடனே ஆமாம் ஆமாம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம யோசிக்காத வாசி தான் இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு கஷ்டங்கிறது இருக்குது. அதை நம்ம எதையும் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி நான் சொல்லிட்டேன். அப்படின்னோடனே சரி சரி, நீங்கள் ஒன்றும் எதுக்கும் கவலைப்படாத, எதாக இருந்தாலும் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையுமே இது பண்ண முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை நம்ம இது பண்ணிக்கிட்டு போக வேண்டியதான் அப்படின்னோடனே சரி விடுங்க, அதுக்காக நம்ம என்னங்க பண்ண முடியும். ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் நம்மளுக்கு கரெக்டான ஒரு இதில் வேணும், பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டு போகணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறது, முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு என்ன இது பண்ண முடியுதோ அதை தான் நீங்கள் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அதுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயிட்டுருக்கணும். நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலையில் யாரையும் நம்ம கோச்சிக்கிற மாதிரி இல்லை லதா அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னார். ஏன்னா ஒருத்தர் அவங்க நல்லதுக்காக சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அது எமக்கு எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் போய் நம்ம இந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்ப்போம், என்ன சொல்கிறாங்க என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டுட்டு தான் உங்கள் அக்கா கிட்ட சொல்லுவோமே, எதா சொல்கிறாங்க பண்ணுறாங்கன்ட்டு. ஏன்னா அவங்கக்கிட்ட நம்ம எதையும்
தான் பேசிக்க வேண்டாம், அவங்களும் வந்து கஷ்டப்படுறாங்க, பண்ணுறாங்க, செய்கிறாங்க, எதையும் பேசிக்க வேண்டாம், பண்ண வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க.